டிசீசஸ் ஆஃப் த தைராய்டு கிளாண்ட். தைராய்டு கிளாண்டில் என்னென்ன வகையான வியாதிகள் வரலாம்? ஸோ ஒன்று ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்று வந்து ஹார்மோன் பேலன்சஸ் இம்பேலன்சஸ்னால வரலாம். தைராய்டு அதிகமாக வேலை செஞ்சாலோ இல்லை குறைச்சலாக வேலை செஞ்சாலோ அதில் ஹார்மோன் எக்ஸஸோ இல்லை குறைபாடுனால வர சிம்டம்ஸ் வரலாம் ஒன்று. செகண்ட் வந்து தைராய்டில் நாடியூல்ஸ், அதாவது கட்டிகள் வரலாம். சின்ன கட்டியோ பெரிய கட்டியோ இல்லை கேன்சர் கட்டியோ வரலாம். இதுதான் வந்து ப்ராட்லி தைராய்டு டிசீஸை நம்ம வித்தியாசப்படுத்தலாம். இதில் ஹார்மோன் மாற்றங்கள்னால வர்ற பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட் மருந்துகள் மட்டுமே போதும். முன்னாடி சர்ஜரிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ காஸ்மெட்டிக் ரீசன் தவிர்த்து வேறு எந்த ரீசனுக்காகவும் we do not operate in patients who have only hormonal imbalance. வேறஸ் கட்டிகள் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து we have to check them, evaluate them in detail. FNAC பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் இஷ்யூஸ் இருந்தால் சர்ஜரி is always recommended.